Once upon a time, there was a man called Archimedes. Is a Greek scientist ன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வருஷத்தில் சொன்னோன்னா பிஃபோர் கிரைஸ்ட் 287, கிட்டத்தட்ட இப்போது இருக்கிற வருஷத்தை கணக்கு பண்ணோன்னா 2300 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது பிசிஏசின்னு இருக்கும். ரைட். இப்போது அவர் ஒரு நாள் குளிச்சுக்கிட்டு இருக்கார் தொட்டியில். அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. குளிச்சுட்டு இருக்கும்போது என்ன தப்பாக நோட் பண்ணுறாங்கன்னு கேட்க வேண்டாம். குளிச்சுட்டு இருக்கும்போது என்னென்னா, தொட்டியில் இறங்கி குளிக்கும்போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் என்ன ஆகுதுன்னா அந்த தொட்டியை விட்டு வெளியே வருது. அதை நோட் பண்ண உடனே ஒரு விஷயத்தை அவர் சடனாக கண்டுபிடிக்கிறாரு. அப்படியே குளிச்சுட்டு இருந்தவர் அப்படியே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர்றாரு. ஒரு வார்த்தையை யுரேக்கா யுரேக்கான்னு சொல்லிட்டு ஓடி வர்றாரு. க்ரீக் மீனிங்கில் யுரேக்கானா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன். சரி, குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது தண்ணி அந்த தொட்டிலிருந்து தண்ணியை வெளியே வருது. அதிலிருந்து இவர் என்ன தான் கண்டுபிடிச்சாருன்னா, இப்போ நம்ம சரக்கு கப்பலெல்லாம் அப்படியே டன் கணக்கில் கடலில் மிதக்குது பார்த்தீங்களா? அப்படி மிதக்கிறதுக்கு உண்மையான ரீசன் என்னென்னா ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபிள். அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்டலாக கண்டுபிடிச்ச ஒரு விஷயந்தான் ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபிள். ஸோ இந்த வீடியோவோட அல்டிமேட் கோல் என்னன்னா, ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபிள்னால் என்ன, அதை எப்படி கண்டுபிடிச்சாரு, அதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக எப்படி டெரிவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ருத்ரேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே ஒரு கப்பல் இருக்குது, பெரிய கப்பல். இவ்வளோ பெரிய கப்பல் டன் கணக்கில் இருக்கும். அது எப்படி மூழ்காமல் அப்படியே கடல் மேலே மிதந்துக்கிட்டே போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சிருந்தாலும் பெருசாக நம்ம கண்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். கரெக்டாக? இந்த ஷிப்போட வெயிட் டவுன்வர்ட் டைரெக்ஷன், கீழ் நோக்கி ஆக்ட் ஆகுது. என்னதான் அந்த வெயிட் ரொம்ப டன் கணக்கில் இருந்தாலுமே இது மூழ்க மாட்டேங்குது. ஏன்னா காரணம் என்னன்னா, மேல் நோக்கி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ், கால்டு பயான்சி ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். ரைட், ஓகே. இந்த பயான்சி ஃபோர்ஸை நம்ம எப்படி தான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம அந்த கேள்வி நமக்குள்ளே எழணும். இங்கே ஷிப் ரெட் கலராக இருக்குது பார்த்தீங்களா? அது கீழே அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் கீழே இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இது எம்டி ஸ்பேஸ் கப்பலுக்குள்ளார. ரைட். அந்த எம்டி ஸ்பேஸ்க்குள்ளே எந்த அளவு தண்ணி நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியுமோ அதே அளவு தண்ணி இந்த கடல் அந்த ஷிப்புக்கு கீழே டிஸ்பிளேஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி டிஸ்பிளேஸ் ஆகிற அந்த வாட்டரோட வெயிட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பயான்சி ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அப்போது பயான்சி ஃபோர்ஸ்னால் என்ன, எஃப் சஃபிக்ஸ் பின்னு கூட. பயான்சி ஃபோர்ஸ்னால் வெயிட் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்டு பை அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பயான்சி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட்டோட ஃபார்முலா என்ன, எம்ஜி. இது நம்ம என்னென்னா கான்செப்ட் ஓரியன்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். பயான்சி ஃபோர்ஸ் இதுக்கு பேர் தான் ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபிள்னு சொல்லுவோம். இதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக எப்படி டெரிவ் பண்ண போகிறோம், அதுவும் ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு வேறு ஒரு சினாரியோ நம்ம கன்சிடர் பண்ணணும். ஷிப்பை விட்டுருவோம். என்கிட்ட இங்கே ஒரு உடன் பிளாக் இருக்குது, ஒரு மரக்கட்டை. ரைட். அதோட ஹைட்டு ஹெச். அந்த மரக்கட்டையோட அப்பர் சர்ஃபேஸ்க்கும் வாட்டரோட சர்ஃபேஸ்க்கும் உள்ள ஹைட்டு H1ன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம பாஸ்கலோட லா நமக்கு தெரியும். என்னது, ஒரு ஆப்ஜெக்ட் பார்ஷியலாகவோ ஃபுல்லாகவோ மூழ்கிட்டு இருந்தால் தண்ணிக்குள்ளே அங்கே ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். ரைட்டா? அப்படி ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் ஹைட்டு கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரெஷர் எல்லா இடத்துலையுமே சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உடன் அந்த உட்டு மேலே எல்லா டைரெக்ஷன்லையும் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த டைரெக்ஷனில் இந்த மாதிரி ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். ரைட், இந்த மாதிரி. ஸோ இதே டைரெக்ஷனில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துலையும் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். இப்போது இந்த ப்ரெஷரை விட இந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஏன்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஹைட்டு டெப்த்து கீழே போக போக என்ன ஆகும், ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். பட் த ப்ராப்ளம் என்னன்னா, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனாலுமே இந்த ஹாரிசான்டல் டைரெக்ஷன் ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனாக இருக்கிறதுனால ரெண்டு ப்ரெஷருமே கேன்சல் ஆயிரும். ஸோ நெட் ப்ரெஷர் வில் பி 0 இன் ஹாரிசான்டல் டைரெக்ஷன், ஏன்னா ஹைட்டு சேமாக இருக்குது. பட் இதெல்லாம் ஹாரிசான்டல் ப்ரெஷர் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாமா? இப்போது நான் வெர்டிக்கல் ப்ரெஷருக்கு மட்டும் வரேன். வெர்டிக்கல் டைரெக்ஷனில் என்ன ஆகும், மேலே இருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். டாப் சர்ஃபேஸில் 5 ஏற மார்க் போட்டோன்னா 6 ஏற மார்க்.
ரைட், 6 ஏரோ மார்க் போட்டிருக்கேன். இதே மாதிரி பாட்டம் சர்ஃபேஸ்லேயும் வந்து என்ன ஆகும், ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். ஆனால் அந்த ப்ரெஷர் கிரேட்டராக இருக்கும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் அந்த ஏரோ மார்க்கை பெருசாக போட்டிருக்கேன். ஏன் வந்து இந்த ப்ரெஷர் அட் பாட்டம் அதிகமாக இருக்கும்னா, இதோட ஹைட்டு கம்மி. ஆனால் பாட்டம் சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஹைட்டு அதிகம். நமக்கு தெரியும் ப்ரெஷரோட ஃபார்முலா, ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ரோ ஜி. ஜியும் கான்ஸ்டன்ட், ரோ டென்சிட்டி ஆஃப் த வாட்டரும் கான்ஸ்டன்ட். ப்ரெஷர் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி ஹைட். ஹைட் அதிகமாக இருந்தால் ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் அட் பாட்டம் இஸ் மோர். ப்ரெஷர் அட் பாட்டம் வில் பி கிரேட்டர் தென் ப்ரெஷர் அட் டாப்னு எழுதலாம். ரைட், இப்போது பயான்சி ஃபோர்ஸ்னால் என்ன? இப்போது ஓகே, இப்போ ப்ரெஷர் வந்து பாட்டமில் அதிகமாக இருக்குது, டாப்பில் கம்மியாக இருக்குது. ப்ரெஷர்னால் என்ன? ஃபோர்ஸ் பை ஏரியா. இது கொஞ்சம் மேலே எழுதுவோமா, அப்போ தான் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், ப்ரெஷர் அட் பாட்டம் இஸ் கிரேட்டர் தேன் ப்ரெஷர் அட் டாப். இப்போ ப்ரெஷர்னால் என்ன? ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் அட் பாட்டம் டிவைடட் பை ஏரியா விச் இஸ் கிரேட்டர் தென் ஃபோர்ஸ் அட் டாப் டிவைடட் பை ஏரியா. கரெக்டாக? பிடி. இப்போது பாட்டம் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா பாட்டமில் க்ரியேட் ஆகிற அந்த ஃபோர்ஸும் வந்து அதிகமாக இருக்கும். இதை வந்து ஃபோர்ஸ் அட் பாட்டம்னு எழுதலாம், இதை வந்து ஃபோர்ஸ் அட் டாப்னு எழுதலாம் மேலே. ஸோ பாட்டமில் க்ரியேட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து டாப்பில் க்ரியேட் ஆகிற ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே நெட் ஃபோர்ஸ் இருக்கும். நெட் ஃபோர்ஸ்னால் என்ன? இங்கே ஒரு 5 நியூட்டன் இருந்துச்சுன்னா இங்கே ஒரு 10 நியூட்டன். நெட் ஃபோர்ஸ்னால் என்ன? டோட்டல் ஃபோர்ஸ் 10 - 5 5 நியூட்டன் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ நெட் ஃபோர்ஸ் வந்து 0 கிடையாது. அந்த நெட் ஃபோர்ஸை தான் நம்ம வந்து பயான்சி ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், பயான்சி ஃபோர்ஸ், ஸ்மால் பி போட்டிருக்கேன், ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் அட் நெட். ரைட், பயான்சி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ்னால் என்ன? பாட்டம் ஃபோர்ஸையும் டாப் ஃபோர்ஸையும் வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். பாட்டம் ஃபோர்ஸ் எஃப் சபிக்ஸ் கேபிட்டல் பி மைனஸ் எஃப் சபிக்ஸ் டி. இது வந்து ஸ்மால் பின்னா பயான்சி ஃபோர்ஸ், கேபிட்டல் பின்னா பாட்டம். அது பாட்டம்னே எழுதிடுறேன், ஏன் கன்ஃபியூஷன், ஏன் கரெக்டாக? இப்போது பயான்சி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு ஃபோர்ஸோட ஃபார்முலா தெரியும், ப்ரெஷரோட ஃபார்முலா இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியான்னு எழுதலாம். ஸோ இந்த ஃபோர்ஸ்க்கு பதிலாக என்ன எழுதலாம்? ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா விச் மீன்ஸ் பாட்டம் மைனஸ் ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா விச் மீன்ஸ் டாப். ஸோ ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன? ஹெச் ரோ ஜி. இப்போ பாருங்களேன், ப்ரெஷர் அட் பாட்டம், ப்ரெஷர் அட், முதல்ல ஃபார்முலா எழுதிடலாம். பயான்சி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ரோ ஜி மைனஸ் ப்ரெஷர் அட் டாப். டாப்போட ஹைட் என்ன? சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர்லேருந்து டாப் சர்ஃபேஸ்க்கு வந்து H1 ரோ ஜின்னு எழுதலாம். இப்போது இந்த இடத்துல பாருங்களா, பாட்டம் ப்ரெஷர் இதோட ஹைட் வந்து H மட்டும் இல்லை, ப்ளஸ் H1 இருக்குது. ஏன்னா பாட்டம் சர்ஃபேஸ்க்கும் வாட்டரோட சர்ஃபேஸ்க்கு உள்ள ஹைட்டு H ப்ளஸ் H1 எழுதலாமா? ஸோ erase this portion, H ப்ளஸ் H1 எழுதலாம். ரைட், again we will rearrange this equation. buoyancy force is equal to, அப்படியே இந்த ஏரியாவை மறந்துட்டா பார்த்தீங்களா, ஏரியா அப்படியே போட்டுக்கோ, இந்த ஏரியாவும் அப்படியே போட்டுப்போம். அப்படியே இதை உள்ள விட்டு பேர் ஜஸ்ட் bring inside H rho GA plus H1 rho GA minus H1 rho GAன்னு எழுதலாம். ஸோ minus H1 rho GA plus H1 rho GA will be cancelled. Remaining thing என்ன இருக்குது? buoyancy force is equal to H rho GAன்னு எழுதலாம். நமக்கு என்ன தெரியும்? டென்சிட்டியோட ஃபார்முலா தெரியும். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். வால்யூமை கரெக்டாக எழுதுவோமா? மாஸ் பை வால்யூம். மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூமோட ஃபார்முலானா ஏரியா இன்ட்டு லென்த், ஹெச்னு எழுதலாம். ஸோ ஹெச் ரோ ஏ. இந்த 3 டேர்முக்கு பதிலாக என்ன எழுதலாம்? மாஸ்ன்னு எழுதலாமா? buoyancy force is equal to mass into gravity. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். மாஸ் இன்ட்டு ஜின்னா வெயிட். ஸோ ஃபைனலி buoyancy force is equal to weight of the water displaced by an object.
hence we have wrote. அப்போ பயான்சி ஃபோர்ஸ்னால் என்ன? இது வந்து அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ், அப்வோர்ட் ஃபோர்ஸு. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட்னால் எந்த அளவுக்கு வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆச்சோ அந்த டிஸ்பிளேஸ் ஆன வாட்டரோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். ரியலி இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.